என்ன பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்கருத்து இந்த 4ஆம் ஆண்டு கைநூல்ல இருக்கிற எதிர்கருத்து விஷயம்தான். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அண்மை செய்மை ஆக்கம் அழிவு இதெல்லாம் லேசானது. இதுல கஷ்டமானது எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய இதுல கஷ்டமானது ஒன்று மீன் என்ன இதுல வேற அண்மை செய்மை ஆக்கம் அழிவு லாப நட்டம் இளமை முதுமை உயர்வு தாழ்வு உறவு பகை ஏற்றுமதி இறக்குமதி சாதகம் பாதகம் ஞாபகம் மரம் இதுல ஏதாவது டவுட்னா நீ பாடி கேளு முடியல. நீங்களும் ஒருக்கா வாசிக்க அப்பதான் ஒருக்கா மீட்டுற மயிர் இருக்கு. எதிர்ப்பால்ல பாருங்க, சிறுவன் சிறுமி செல்வன் செல்வி சேவன் சேவகி தம்பி தங்கை புத்திரன் புத்திரி இதெல்லாம் லேசானது. இதுல பாருங்க வீரன் ரெண்டு சொல்லிட முடியறபடியா வீராங்கனைன்னு ரெண்டு சொல்லிட முடியும். அதே போல பண்டிதன் பண்டிதை மூன்று சொல்லி அப்படி அந்த சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். என்ன அதான் அடிக்கடி கேள்விக்கு வாரது உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, இதுல உங்களுக்கு தெரியும் ஒலி வேறுபாடு சொற்கள் உழவு உழவுதல் உழவண்டா தொழில். இதுல அடிக்கடி வாரது எதுன்னா விலை வலை தான் வாரம். அடுத்தது வாழை வாழை. அதுல விலை வலை என்று சொல்றது வலை என்று மீன் பிடிக்கிறது வலை என்று சொல்றது புத்து வீட்டு வலையை சொல்றது. வாழை என்றது கொம்புளை வந்தா ஒரு மீனை சொல்லலாம். மற்றது வாழை என்றது ஒரு மரம். அடுத்தது பாருங்க, அதுல அடுத்தது பாருங்க வேற வேற வேறுபாட்டு சொற்கள். இதுல பரி பறிய பாருங்க, பரி என்றா குதிரை பறி என்றா படுங்குது. பொறி என்றா வறுக்கிறதுல தானிய பொறியை சொல்லலாம். பொறி என்றது செதுக்குறதுல தீப்பொறி அல்ல எலிப்பொறியை சொல்லலாம். அதே போல பன் என்றது ஒரு வைப்பொறி. பண் பாடலுக்குரிய ராகம். பேன்ன்றது ரெண்டு சொல்லி வந்தா தலைப்பேன சொல்லலாம். பேன் என்று சொல்றது காப்பாற்று அப்படின்னு சொல்லலாம். இதுல பாருங்க இளமை பெயர் 4ஆம் ஆண்டுல இருக்கு இவ்வளவுதான் இருக்கு. தவளையின் இளமை பெயர் குஞ்சு பேத்தை. பயிர்றது நாற்று புலி குட்டி வேம்பு கன்று. தென்னைக்கு கன்றும் பெறும் பிள்ளையும் பெறும். ஆனா நீங்க என்ன செய்யணும், ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் எழுதணும் பண்ணீங்களா. அதே போல பலாக்கு கன்று, யானைக்கு கன்றும் பெறும் போதமும் பெறும் குட்டியும் பெறும். ஆனா கையில உள்ள ரெண்டு தான் கொடுத்துருக்கலாம். எருமை கன்று அதுக்குரிய வாக்கியங்கள் எப்படி என்று சொல்லி பாருங்க. அதே போல மரபு சொல்ல இலைக்குரிய மரபு பெயர்ல இதுலயும் நிறைய கொடுக்கல. இங்க பாருங்க, ஒரு 6 தான் கொடுத்துருக்குது 4ஆம் ஆண்டு தான். தென்னை ஓலை பனை ஓலை. அப்ப தென்னைக்கும் பனைக்கும் ஓலை நெல்லுக்கும் புல்லுக்கும் தாழ் வாழைக்கும் மாட்டும் இல்லை. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நைஸ். அடம்பன் குடியின் 2ஆம் ஆண்டுக்கு ஒற்றுமையை பலம். அடிமேல் அடியெடுத்தால் அம்மியினாரும் விடாமுயற்சி வெற்றி வரும். ஆற்றிலே போட்டாலும் அளவறிந்து போடு எதையும் அளவோடு செய்தல் வேண்டும். உப்பிட்டவரை உள்ளளவு நிறை நன்றி மறல். 5ல் விளையாத 50ல் விளையுமா 90 பழக்கம் உரிமை வரை தொடரும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஓர் உதாரணமே போதும். கடுகு சுரிதாளில் காரம் பெரிது சிறியதன் மேன்மேல சிறியதன் மைன். காக்கியத்தின் தன் குஞ்சு பொன் குஞ்சு அவரவருக்கு அவரவருடைய பொருள் பெரிதாக இருக்கு. காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் சந்தர்ப்பத்தை தவறவிடக்கூடாது. குற்றமுள்ள நெஞ்சு குருவருக்கும் மனச்சாட்சி உறுத்தும் சிறுதுளி பெருவெள்ளம் சேமிப்பின் மைமை. சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை காணாது அனுபவம் ஆபத்து வராம தடுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பாடம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதுல பாருங்க, நொறுங்கக்கூடியது எது வரும், ஊனா வராது. ஊனாதான் வரும் நொறுங்கக்கூடியது. தீப்பற்றக்கூடியது. இதுல மழை வந்தா மழையிலிருந்து பாதுகாக்கவும் இல்லாட்டி வெயிலில் இருந்து பாதுகாக்கவும் என்று வரும். இப்பக்கம் மேல் கவனமாக கையாளும். இது அங்கேயும் தான் பிள்ளைகள் 4ஆம் ஆண்டுல இருக்கு இல்லையா. அதே போல நிறைய நீங்க கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்ல. சுருக்க குறியீட்டுல பாருங்க 4ஆம் ஆண்டுல இவ்வளவு தான் இருக்கு. மூப்ப முற்பகல் பீப்ப பிற்பகல் பீக்கு பிற்குறிப்பு கிமு கிறிஸ்துவுக்கு முன்பு முன்னாண்டு இல்ல. ஏன்னா அதே போல கிபி கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு பின்னாண்டு இல்ல. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தது பாருங்க, அகர வரிசைப்படி பொருள் ஒரு நூல் அகராதி. அதே போல முனிவர்கள் வசிக்கும் இடம் ஆச்சிரமம். ஆச்சரியமா மூச்சளவு செய்வோம் ஊதாரி. அதுல ஊனா வந்து சரியா பார்த்துக்கணும் வேண்டியது.
நம்ப முடியாத கதை கட்டுக்கதை இக்கெல்லாம் கட்டாயம் வரும். தேர்தல் ஒன்றில் போட்டியிடோ வேட்பாளர் அதுக்கு எப்படி என்ன என்ன லே வருது அந்த பேர். ஒரே பாடசாலையில் ஒன்றா படித்தவன் சகபாடி, மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாதவன் சுய நலவாதி. இந்த லே வருது அந்த பேர். ஒரு தாய் வயிற்றில் பிறந்த ஒரு சகோதரர், தன்னை பற்றி தானே எழுதுவது பெருக்கல் கூடுமிடம் சந்தி அல்லது சதுக்கு. ரெண்டு வந்தா ரெண்டையும் எழுதக்கூடாது. சந்தி அல்லது சதுக்கு, ரெண்டுல ஏதாவது ஒன்று வேற எழுதும். ரெண்டையும் எழுதக்கூடாது. ரெண்டையும் எழுதில ஏதாவது ஒன்றில் எழுத பிள்ளைண்டாலும் பிள்ளையாக இருக்கு. சேர்த்து எழுதுறதுலையும் பாருங்க, அஞ்சுதான் இருக்கு கைடு. வாழை சகப்பழம் வாழைப்பழம், பால் சககுடம் பாற்குடம், மரம் சகவியர் மரவியர், மாசகாய் மாங்காய், ஊசக சோலை பூஞ்சோலை. அதே போல பழம் சகவகை பல வகை, பனை சகவியர் பனைவியர், மாசகையிலை மாவிலை, பூசக அரும்பு பூவரும்பு, மண் சககுடம் மட்குடம், பால் சகசோடு பாட்சோடு, பொன் சக காசு பொற்காசு. இந்த விஷயங்களை கொஞ்சம் செய்து கொள்ளுங்க. இதுல ஆரம்பிக்கிற 5ஆம் ஆண்டு ஒலி வேறுபாடுல பேருங்க. அல்லி அள்ளி மலர் குறிக்கும். அள்ளி என்றது எடுக்கிறது. பாலை நிலம் மரத்தை குறிக்குது. பாலை என்றது தென்னம்பாளைய குறிக்கும். தோல் சருமம் தோல் புயல், பலம் பலப்பக்கம் பலம் சளி, பாலம் ஆற்று பாலம் பாலம் குண்டுகள், வால் உறுப்பு. அந்த இதுல கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல இதுவும் 5ஆம் ஆண்டுல இருக்கிறது. திரை என்றது 7வது பேருங்க. திரை திரைச்சீலை, திரை என்றது வேரி டெக்ஸஸ் வந்து வேறுபட்ட. நாங்க இப்ப பிரசன்டேஷன்ல பார்ப்போம் அது என்னென்ன வித்தியாசம்னு சொல்லி பார்க்கலாம். இதுல 4வது பாருங்க, 3ஆவதையும் பாருங்க. கணம் 2 சொல்லி பாரம், கணம் கூட்ட பலர் கொழு, கோணன்றது அரசன், கோன் வளை. இங்க பாருங்க, இந்த 5ஆம் ஆண்டுல மட்டும் மொத்த கருத்துக்களுக்கு வந்து 2 கருத்துக்கள் இருக்கு. கூடு அடைப்பு பறவை, குறி அடையாளம் இலக்கு, உரம் எரு அல்லது வலிமை, நகை ஆபரணம். அதே போல பாட்டை தேனை அடக்கு. நீங்க ஒரு 2 தடவை ரிப்பீட் பண்ண மனசு அப்ப பாடமாய் சரியா முடியுமானாக்க 3 தடவை ரிப்பீட் பண்ணு. மதி சந்திரன் அறிவு, முடி கிரீடம் அல்லது குடும், வடு குற்றம் தழும், வாய் வெற்றி அல்லது ஒரு மரம், உறுதி வலிமை அல்லது சக்தி. எதிர்கருத்துல பாருங்க, இந்த நம்ப பண்ணது 5வது 9வது 11வது பேர். இதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. 2 பேருக்கு 4வதுல இங்க டூ வந்திருக்கு, பெருமைக்கு இங்க ரூ வந்திருக்கு. அந்த பெருமை செருமை என்று சொல்றது வேற. அதே போல புதுமை பழைமை, இன்மை மறுமை, புதுமை பழைமை லை, இன்மை மறுமை, இன்சொல் வன்சொல், ஐக்கியம் பிளவு, தண்ணீர் வெந்நீர், வெந்நீர் 2 பேர். அப்ப இதுல நாங்க பிளவிடாம செய்தோம்னு சொல்லுவோம். எங்களுக்கு இலகுவா அந்த பேப்பர்ல அதிகளுடைய புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கு. அதே போல எதிர்ப்பாலையும் பாருங்க, இதெல்லாம் லேசானது. 1வது சிறியவன் சிறியவன், கூட்டன் பூட்டி, பேரரசர் பேரரசி, பாக்கியவன் பாக்கியவதி, நிபுணர் 2 சொல்லில முடியுது. ஆனா நிபுணி 3 சொல்லிலாம் முடியும். இதுல நிபுணையும் கொடுக்குறாங்க, ஆனா கைநூல்ல நிபுணி மட்டும்தான் இருக்கு. 2 கேட்கக்குள்ள நாங்க நிபுணை எழுதும், 1 கேட்கக்குள்ள கட்டாயம் நிபுணி என்று எழுதும். அப்ப அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இதுல மற்றது பெரிய விஷயம் இல்ல. புண்ணிய வான் வாவன்னா வருது, இங்க புண்ணிய பாதி வான் அவர், அது குணவான் வான், இங்க குணவாதி. அப்ப இதுதான் சின்ன சின்ன டிஃபரன்ஸ். இந்த டெக்னிக் பிடிக்கிறவன் தான் கட் அவுட்டுக்கு மேல பாஸ் பண்ணுவோம். ஏன்னா அதனால கொஞ்சம் கவனமா பேப்பர் ஃபைனல் பேப்பர் தானே ஒருக்கா செய்யுங்க. ஏன்னா அந்த நிறுத்த குறியீடுகள் போடக்குள்ள காற்புள்ளி எங்க வரும், சொற்களை அடுக்கடுக்கா பிரிக்கக்குள்ள வரும். இப்ப மெய் வாய் கண்மூக்கு செவி என்னோட ஐம்பொறிகளா, இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்பது அவ்வளவு மேற்கோள் குறிக்குள்ளையும் வரணும். ஆனால் 5 வந்தா 4க்கு தானே என்ன செய்யணும், காற்புள்ளி போடணும். அதே போல வினாக்குறி வினா பொருள்ல வரும். இங்கே வந்தது யாரு, கிராம இலங்கை தேசிய மலர், கிராமங்கள் அழகானவையா,
இந்த வியப்புக்குறி மட்டும் ஒரு 5 இடத்துல வரும் பண்ணி. அதாவது வியப்பா சொல்ற இடத்துல. அதே போல உதாரணம் பாருங்க, இவ்வளவு பெரிய சிலை நாம எதிர்பார்த்த விட நல்லா முடிஞ்சது டேஸ்ட் இன்றைக்கு சொல்ல போறீங்க. ஒரு திருப்தி படுறதுக்கும் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கும் அவடத்துல வியப்புக்குரியாங்க. ஒரு அதிர்ச்சி இந்தியால 140 பேர் ஒரு பிளேன்ல செத்துட்டாங்களா என்றொன்னே ஒரு அதிர்ச்சி. அவன் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளாயிட்டு ஏன்னா 60 அடி பள்ளத்துல விழுந்துட்டேன்னு சொல்லக்குள்ள ஒரு அதிர்ச்சி. ஒரு இரக்கம். எங்க ரஷ்யால சுனாமிகள் நிறைய பேர் செத்துட்டாங்க என்று சொல்றது ஒரு இரக்கத்தோட சொல்லு. அப்படியான விஷயங்கள் சிலாக்களுக்கு என்ன உற்பத்தி இல்லாம இப்ப வரி கூடினா பொருட்கள் விலை கூடிடுமோ ரெண்டு மக்கள் கவலைப்படுவாங்க, அச்சப்படுவாங்க. என்ன இப்ப பால் 1200 இன்னொரு 100 ரூபா கூட போகுது அவன் அடுத்த கிழமை கூடும். அப்ப இதை கேள்விப்பட்டவனே என்ன ஒரு பயம், ஒரு அச்சம் ஒன்று வேறு வேணா. அதுல இவ்வளவு 4ஆம் ஆண்டு நெறி 5ஆம் ஆண்டுல இந்த மேற்கோள் குறி மட்டும் மேலதிகமா சேர்த்திருக்கு. அதாவது ஒருவர் கூறிய சொற்களை அவர் கூறியவாறே எடுத்தாலும் போது இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தப்படும். இப்ப அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் சொல்ற அவர்ற கூற்ற அவர் சொல்ற மாதிரியே சொல்றதுக்கு தான் நாங்க என்ன செய்வோம், மேற்கோள் குறிய பயன்படுத்துவோம். இந்த 66 99 பயன்படுத்துவோம். இப்ப வேறுங்க, அறம் செய்ய விரும்பு என்றார் ஔவைப்பார். இதுல அவர் சொல்ற மாதிரி அந்த அறம் செய்ய விரும்பு என்பதை சொல்லுவதற்கு தான் அந்த மேற்கோள் குறி பயன்படுத்தப்பட்டது. சங்கர் தனது தாயை பார்த்து நாளைக்கு பாடசாலைக்கு வருவீர்கள் தானே, அவ்வளவு மேற்கோள் குறி என்று கேட்டான். புயற்காற்று ஊ என இணைந்தது, ஊ ஊ என அதே போல என கேட்டு அப்படியானது என்றார். அதுக்கு முன்னுக்கு தான் பிள்ளைகள் அந்த விஷயங்கள் இருக்கு. இதுகளை பார்த்து கொள்ளுங்க. இந்த அறிவித்தல் அறிவுறுத்தல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். Right. 5ஆம் ஆண்டுல இருக்கிற சார், சொல்லுமா. நாளை பாடசாலைக்கு வருவீர்களா என நண்பி கேட்டாள் என்றா வியப்பு வருவீர்களான்றதுக்கு பக்கத்துல வினா குறியும் போட்டு மேற்கோள் குறியும் வினாக்குறியும் போடணுமா? போட்டு மேற்கோள் குறி போடணும். எஸ், அது பிரச்சனை. வினாக்குறி சரி. வார இடத்துல போட்டு நாங்க கேட்கிற மாதிரி கேட்கணும், அது பிரச்சனை. அடுத்தது பாருங்க. Right. இதுல பாருங்க, இதுல கட்சிக்கு பண்றதை எழுத்து பிள்ளை பள்ளி அவங்களே கை நூல்ல பிள்ளையாத்தான் கொடுத்திருக்கிறாங்க. தேனி ரீங்காரம் குருவி கீச்சிடும் நீ என்ன கோழி கொக்கரிக்கும் வீணா அந்த சின்ன சின்ன டெக்னிக்க பாருங்க. காகம் கரை ஆடு காத்து வேணண்டா தமிழ் பகுதி ஒரு எழுத்து பிள்ளைண்டா பிள்ளையாக கொள்ளப்படும். அதால செய்து கொள்ளுங்க. அதே போல புறா குரு குறுக்கு அதுல சவுண்ட் அப்படித்தானே, புறா குரு குரு அப்படி வேறு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். குரு குறுக்கும் ரெண்டுக்கும் ரூ ரூ சவுண்ட். ஆனா வண்டுக்கு டை சவுண்ட் இட்டையும் அகவும். அதே போல சேவல் கூவும், நாய் குறைக்கும், நரி ஊளையிடும், கரடி உருகும், கழுதை கத்தும். அப்ப அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்துல கொள்ளுங்க. இளமை பேரை பாருங்க. நாங்க நிறைய பாடமாக்குவோமா, நாங்க வந்திருக்கிற பாருங்க அணில். அணிலுக்கு குஞ்சும் பேரும் பிள்ளையும் பேரும் ரெண்டுல ஏதாவது ஒன்றுதான் எழுதும். நெல் நாட் அடிக்கடி வாரது, பனை வடலி, ஈதி பிள்ளை, எலுமிச்சை கன்று, காகம் குஞ்சு, கோழி குஞ்சு, முட்டையில இருந்து வெளிவார எல்லாம் குஞ்சா இருக்கு. தவளை பேத்தை குஞ்சு, மூங்கில் கன்று, பாம்பு குட்டி. அதே போல பாம்பு குஞ்சு சொல்லலாம் பிள்ளைகள் எல்லாம் குட்டி என்ன கொடுத்துருக்கலாம். சரி, எல்லாத்துக்கும் அது பொருந்தாது. பனை வடல் அடிக்கடி கேட்கிறவங்க, வேம்பு கன்று. சொல்லுங்க. மூங்கிலுக்கு வேரல் ரெண்டு வருமா சார்? என்னதுக்கம்மா? ஓ, மூங்கிலுக்கு வேரல் வருமா? ஆனா அந்த கைநூல்ல அது பழைய கைநூல்ல, அதாவது முதல் இருந்த கைநூல்ல தான் வேரல் கொடுத்திருந்தவங்க. புதுசுல அதை பற்றி எதுவும் கொடுக்கல. அதனால நீங்க மூங்கிலுக்கு கன்றண்டை போடுங்க. அதாவது அது தராட்டி தான் மற்ற யோசிக்கும். சரியா? இதுல பாருங்க உயிரினங்கள். இதுல பாத்தீங்கன்னா ஆடு. ஆட்டுக்கு வந்து கடா மறு, மாடுக்கு வந்து ஏறு நாகு, காளை பசு, எருது பசு வேறு. அது சரி, சோடி சோடியா பார்த்தோம்டா.
சேவலுக்கு ஆணுக்கு சேவல், அதே போல பெண்ணுக்கு வந்து பேடுபட்டை என்று சொல்லுவோம். இல்ல ரெண்டுல ஏதாவது ஒன்று. நாய்க்கு கடுவன் பட்டை, யானை களிறு பிடி, குரங்கு கடுவன் மந்தி, பூனை கடுவன் பட்டை, மானுக்கு பாருங்க கலை. ஆனா பெண்ணுக்கு மானுக்கு 2 சுழி, பிணைக்கு 3 சுழி. அதே போல குதிரைக்கு குண்டு, ஜல வடவை பட்டு, போத்து அழகு. அதே போல நண்டு அலவன் பட்டு. இந்த இதுல ஒரு கேள்வி கட்டாயம் உண்டு இவர். இதுல கட்டாயம் ஒரு கேள்வி இவர். இந்த இருக்கிற 14 நீங்க பாடமாக்கி இருந்தா சரி பண்ணி. ஆறப்போடுதல் பிற்போடுதல் என்று எழுதுனா சரி. 2 கேட்டாதான் காலம் தாழ்த்துதல் எழுதுவோம். பிற்போடுதல் லேசு, காலம் தாழ்த்துதல் மௌலவர் இருக்கு. அதுல ஒரு எழுத்து பிள்ளை டபிளையா போயிடும். அதனால நீங்க முதலாவது எழுதுனா நல்ல. ஆழம் பார்த்தல் ஒருவரது அறிவு செல்வம் முதலியவற்றை அளவிடுது. கண்டிரத்தல் அறிவு உண்டாகும். கங்கணம் கட்டுதல் ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்று. இன்றைக்கு நான் 200 எடுப்பேன்ன்றது கங்கணம் கட்டுதல். ஏன்னா கதை வளர்த்தல் பேச்சை விரிப்பு. அதே போல கைதூக்குதல் துன்பத்தில் இருந்து காப்பாற்று. அதே போல தலை கவிழ்தல் வெட்கமடைதல். சின்ன சின்ன பிள்ளைகள் 7 தரம் பாய்ச்சிக்கின்ற பாடமாகி இன்னும் சரியா எங்களுக்கு எத்தனை நாள் இருக்கு? 8 நாள் இருக்கு. இடையில இடையில 7 நாள் இருக்கு. இருக்கிற நாள் ஒரு 5-5 மார்க்ஸுக்கு படிங்க. இப்ப 130 இருக்கீங்கடா, 5-5 மார்க்ஸுக்கு படிச்சீங்கடா 165 மார்க்ஸ், 170 மார்க்ஸ் கிட்ட வரலாம். அதனால இருக்கிற கொஞ்ச நாளைக்கு எவ்வளோ படிங்க. தலை கவிழ்தல் வெட்கமடைதல், கட்டி கழித்தல் சாக்கு போக்கு சொல்லுதல், தாளம் போடுதல் பிறரை மகிழ்விக்க அவரது கருத்துப்படி நடத்தல். இதுல பழைய புத்தகத்துல எல்லாம் வறுமையில் வாடல் ஒன்றி, ஆனா கைநூல்ல பிறரை மகிழ்விக்க அவர் கருத்துப்படி நடத்தல். நாக்குப்புற எழுதல் சொன்ன சொல் தவறுதல், கற்றாற்றில் விடல் ஆபத்து வேளையில் கைவிடல். ஊசி மழுகுதல் குற்றத்தை மறைக்க பார். அதுல பாருங்க குற்றத்தை மறைக்க. இப்ப நான் வந்து பார்த்தேன். அப்ப அந்த மறைக்க அத கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. முன்னுக்கு வருதல் உயர்ச்சி அடைதல், வாயுறுதல் ஆசைப்படுதல், தட்டி கொடுத்தல் உற்சாகப்படுதல். அப்ப இந்த 15 உங்களுக்கு பாடம் இருக்கும். அதுல வாக்கியங்களை பாருங்க. அந்த தனவன் அருகலை குடும்பத்தை கைதூக்கி விட்டார். அவன் நண்பனுடைய செயலை கண்டு தலை கவிழ்ந்தான். அவர் தன் செய்த குற்றங்களை பூசி மழுகிறது. ஆசிரியர் மாலனை தட்டி கொடுத்தேன். இணைமொழிய பாருங்க 12 தான் இருக்கு. அருமை பெருமை ரெண்டும் தூய்மை அப்படி வாரபடியா. பாலும் தேவை, உயர்வு தாழ்வு, மூளை முடுக்கு, குப்பை கூலம், கரடு முரடு, கையும் மெய், பேரும் புகழும், மீட்டி நிமிரும், ஓட்டமும் நடை, குன்றும் குழி, மலையும் மடும். இதுல பாருங்க இரட்டை கிளவின பாத்தீங்கன்னு சொன்னார். அடுகடு அடுகடுப்பா இருக்கிறது. கரகர கரகர சிலாகிற குரல்ல பாத்தீங்கன்னா இருக்குமென என்ன அங்க வைத்து வாரீங்க பாருங்க. இதுதான் கரகரம். குசு குசு அது தெரியல ரகசியங்கள் இருக்கிறது. குழு குழு மெதுவா தென்றல் காற்றின்னு சொல்றாரு. ஏசிக்குள்ள போயிட்டா குழு குழு இருக்கு. சட சட காற்று அடிக்கக்குள்ள தகரங்களுக்கு சட சட அடிக்கிறது. சிடு 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 சிடுத்த. ஏன்னா சில நேரம் அம்மா சிடு சிடு இருப்பா ஒரே மார்க்ஸ் எடுத்தா. அப்ப அதுக்கு இந்த மாதிரி படிக்கும். பிசு பிசு தேன் கையில பட்டா அல்ல சோஸ் பட்டா பிசு பிசு வெது வெறுப்பு இளம் சூடு. அதே போல குறு 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 குறை சொல்றது சல 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 சலக்கிறது. இந்த விடுகதையிலையும் பாருங்க. முதலாவது பாருங்க. உலகெங்கு உறங்கி விடும் ஆனால் இவர்கள் மட்டும் உறங்க மாட்டார். கடிகாரம் கால் கொண்டவன் ஆனால் இவனுக்கு வால் கிடையாது. என்ன விட சொல்லுங்க பாப்போம். நாற்காலி. பாடுவான் ஆட மாட்டான், பேசுவானா செய்ய மாட்டான். அவன் யார்? வானொலி பற்றி. உலகில் படித்தவன் உடைகளை காப்பவன். வேற அந்த ஊடகத்துக்கு தான் இருக்கு. அந்த இதுகளை படிக்க கொண்டு 5ஆம் ஆண்டுல இருக்கிற பழமொழிகளை பேர் யாரு இது கருத்து சொல்லுவீங்க? 10, 12, 15 இருக்காங்க. மனம் உண்டாலிடம் உண்டு. என்ன கருத்து? மனம் விரும்பி நல்லதையும் செய்யலாம். நாங்க இந்த 200 எடுக்கணும் மட்டும் விரும்புறா செய்யும் மனம். எங்களோட உடல் செய்யும். இளங்கன்று பயமறியாது அக்கறை மாட்டுக்கு அக்கறை பச்சை திருப்தியற்ற திருப்திப்படாத மனம். பழக பழக பாலும் புளிக்கும்.
Right. தவளை தன்பாயார்க்கிடும். நாவடக்கத்தின் அவசியம். நாவடக்கம் அவசியம் அல்ல, நாவடக்கத்தின் மேல் அழிவு ஏற்படும் அப்படி என்று சரி. இதுல உங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, கருத்தை தந்து பிரெக்கெட்டுக்குள்ள பழமொழியை தருவாங்க, அல்ல பழமொழியை தந்து கருத்தை தருவாங்க. பார்த்து எழுதுனாச்சு தெரியும், என்னடா ஒருபடி எழுதும், அதில் அவங்களே தருவாங்க. அப்ப அதை பார்த்து எழுத பழகுங்க. அதே போல போதும் என்ற வரவே பொன் செய்யும் மருந்து. மனநிறைவே ஒருவருக்கு பெரிய செல்வம். சிறுகுறும்பு பல்குதோ. குற்றம் பார்க்க சுற்றமில்லை. சிறுபொருளை பாதுகாத்தல் வேண்டும். ஒருவரது பிறரது குறைகளை கூறிக்கொண்டிருப்பவர்களுக்கு உறவினர் அவர் இருக்க மாட்டார். நிழலின் நன்மை வெயிலில் தெரியும். என்ன வரும்? ஒன்றின் நன்மை இன்னொன்றில் தெரியும். ஒன்று இல்லாத போதே அதன் பெருமை தெரியும். அது தெரியும். அன்பான சிதை ஆபத்தில் அறியலாம். உத்தம நட்பு. உண்ணா சொத்து மண்ணாய் போகும். உலோகம் கூடாது. உலோகம் கூடாது. என்ன உப்பில்லா பண்ண குப்பையிலே. உத்தம நட்பு ஒன்றின் முக்கியத்துவம். இதற்கிட்ட எதிரா சொல்றீங்க. அடுத்த பேர், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு காரணமே போதும். குப்பையில் கிடந்தாலும் குன்றுமணி மங்காது. நட்புகள் மங்குவதில்லை. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் பழக்கம். பயிற்சி அவசியம், பழக்கத்தின் வலிமை என்று சொல்லலாம். இப்படிதான் உங்களுக்கு பயிற்சி வருது. இதுல இருக்கிற பாருங்க தசிகா. சரி, இப்ப இந்த திருவள்ளாம கவனிக்க. இதுல முதலாவது பேரும் பொருள் தண்ணீரில் நனையாமல் பார்த்து கொள்ளவும். அதாவது இந்த மழை துளி வாரமாயிருந்தா அலுவன் இருந்தா மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய அலுமினி. அதுல மீள் சுழற்சிக்கு பாருங்க, அதுல பிளவிடாதீங்க. ஒரு இடத்துல பிள்ளை பிள்ளையாக கொள்ளப்படும். சொல்லுங்க. ஈரழிப்பில் இருந்து பாதுகாப்பு வருமா? பாதுகாக்கவும் என்று சொல்றது மாதிரி அதுல கட்டாயம் மழை துளி போட்டா நனையாமல் பார்த்துக்கொள்ள. நனையாம ஈரழிப்பு தானே கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்ல. ஆனா அதுல இதுல வார மாதிரி எழுதுங்க. அவன் கட்டாயம் இதை தருவான் பிரைக்கெட்டுக்கு, அல்லது தராட்டியும் எழுதினாலும் சரி கொடுப்பாங்க. ஆனா கை நூல்ல இருக்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணி செய்யும். பொருள் தண்ணீரில் நனையாமல் பார்த்து கொள்ளவும் மட்டும் தந்திருக்கலாம். ஆனா சில இது புத்தகங்கள்ல ஈரழிப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் மட்டும் விதி. ஆனா கை நூல்ல இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா விட அவங்க ஆன்சர் ஸ்கீம் செட் பண்ணக்குள்ள கை நூலை தான் மெயின் பண்ணுவாங்க. சரி, அடுத்த பாருங்க. மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய அலுமினியம், மந்தை அல்லது வேறு விலங்குகள். இந்த டைமண்ட் ஷேப் வந்தா முன்னால் என்ற சொல் கட்டாயம் பாதையை கடக்க. அதே போல மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய கண்ணாடி. அப்ப அலுவண்டு வந்த அலுமினியம் அந்த பொட்டில் உண்ட போடுற மாதிரி இருந்தா அது வந்து மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய கண்ணாடியா இருக்கலாம். அதுல கவனிச்சு கொடுங்க. சுருக்க குறியிட பாருங்க. 5 தான் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இலங்கை மத்தியவன், ஈமிச இலங்கை அரசன், ஈயோகு இலங்கை சரி, ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் 2 சொல்ற. ஈட்டுக்கு இலங்கை ரூபவாகினி, அதுல வருது கூட்டுத்தாபனம். கூட்டுத்தாபனம் பாருங்க. இலங்கை உப்பில்லை, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். அதுல 2 சொல்லி வருது. அந்த விஷயங்கள் எல்லாம் கவனிங்க. தொடர்மொழிக்கு ஒரு மொழியை பாருங்க. இது 5ஆம் ஆண்டுல இருக்கிறது. ஒரே சமயத்தில் 8 விடயங்களை 8 சிங்களத்துல அட்டா என்று சொல்லுவோம். அப்ப அட்டாவதான் 10ஆவதானிச்சா சிங்களத்துல தகையா என்று சொல்லுவோம். தசாவதான் 100ஆவதானிச்சா சதாவதான். என்ன, அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம்.
கலை நிகழ்ச்சிகளை மேடையேற்றுவதற்கு முன் சரிபிழை பார்த்து திருத்தும் நிகழ்வு ஒத்திகை. பாயரசருக்கு கொடுக்கப்படும் திரைப்பொருள் கப்பம். ஒன்று போல் இருக்கும் மற்றொன்று போலி. அதே போல 100 சதாவதானி சொல்லிட்டாரு. வைத்தியரின்றி தாமே தமக்கு செய்வது கைமருந்து. தீர்க்கதரிசி எதிர்கால நிகழ்ச்சிகளை அறியும் ஆற்றல் படைக்கும். அறிஞர்கள் வாதடும் களம் பட்டிமன்றம். இதுல ஒன்று கட்டாயம் வேற இல்ல பைனலுக்கு வேற. அதே போல ஒன்றை போல பிரதி எடுத்தல் படி எடுத்தல். ஒரு நூலை வெளியிடுவோர் அந்நூலை பற்றி கூறும் முறை பதிப்புரை. எழுதினால் போடுறது. இப்ப தஸ்மிக்கு ஒரு நூல் எழுதுனா வேண்டாம், அவ தண்ட நூலை பற்றி எழுதுறது முன்னுரை. பக்கத்துல என்ன நூலை கொஞ்சம் புகழ்ந்துதாங்கன்னு சொல்லி இன்னொரு ஆகிட்ட வாங்கி எழுதுறது அணிந்துரை. அச்சு பதிக்கிறாள் எழுதுறது. அதுல 3 விஷயங்கள்ல கவனமா இருக்கும். அடுத்த பாருங்க, ஒன்றை போல பிரதி எடுத்தல் படி எடுத்தல் எங்களுக்கு தெரியும். அதே போல ஒரு தண்டிலே இலைகுலை கொண்டு வேயப்பட்ட குடிசை ரெண்டு சுழிங்கன்னா நானா சாவன்னா பாம்புலைங்க. புதிதாக செய்த கப்பல் தேர் என்பவற்றை முதலாக செலுத்தி பார்த்தல் வெள்ளோட்டம். பொம்புளோ வெள்ளோட்டம். அடுத்து மஞ்சள். ஒரு தண்டிலே பல மலர்கள் மலர்ந்துள்ள பூங்கொத்து மஞ்சள். நூலாசிரியர் தாம் இயற்றிய நூலின் முன்னே தனது நூலை பற்றி கூறும் முறை முன்னுரை. 25. இதுக்கு ஷார்ட்கட் தெரியும். வெள்ளியையும் பொன்னையும் வைத்திரு பவளத்தையும் அமுதத்தையும் நூறாக்கு. 25வது ஆண்டில் எடுக்கப்படுற விழா வெள்ளி விழா. 50வது ஆண்டில் எடுக்கப்படுற விழா பொன் விழா. 60வது ஆண்டில் எடுக்கப்படுற விழா மணி விழா அல்லது மணி விழா அல்லது வைர விழா. ரெண்டும் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. அதே போல 75வது ஆண்டுல கொண்டாடப்படுற விழா பவள விழா. 100வது புத்தாண்டு. எங்களுக்கு ஷார்ட்கட் தெரியும். வெள்ளியையும் பொன்னையும் வைத்திரு பவளத்தையும் அமுதத்தையும் வாக்கு. அடுத்தது அதுல கவனத்துல கொள்ளுங்க பிள்ளைகள், அது அடிக்கடி வாரது. அதே போல 10 ஆண்டுகளை கொண்டது பசாது. அடுத்தது பாருங்க, அடுத்தது பாருங்க, நெல் சக வயல் நெற்வயல் என்று வரா. நெல் வயல் பல்சகப்படி பெட்பொட்டி. மலை சக உச்சி மலை உச்சி. மரம் சகவியல் மரவி. முச்சக சடி முச்சடி. தமிழ் சக சொல் தமிழ். மலர் சக சண்டு மலர் சண்டி. பனை சகாய் பனங்காய். வண்டி சக சடி வண்டி செடி. தெற்கு சக திசை தென் திசை. அது கிளியரா இருக்கு பாருங்க. தெங்கு சகாய் தேங்காய். வடக்கு சக மேற்கு வடமேற்கு. காடு சக அரசன் காட்டரசன். கயிறு சக கட்டில் கைட்டு கட்டில். புது சக பானை புது பானை. ஒன்று சக ஒரு ஓரு. ஒன்று சக ஒன்று ஒவ்வொன்று. 3 சக 3 மும்மூன்று. அப்ப இதுல கவனம் பாருங்க. பாருங்க, தேயிலையோட நீரை கலந்தா நாங்க குடிக்கிறோம். அடுத்தது குடிக்கிறதா? தேனோட நீரை கலந்தா தேன். அப்ப இது ரெண்டுக்கும் இடையில நிறைய பிள்ளைகளுக்கு இது பெரிய குழப்பம் பாரு. ஏன்னா அப்ப இது குழம்புற விஷயம் இல்லை, சின்ன ஒரு விஷயம். இது இப்ப நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தது. சொல்லுங்க. ஓர் சக ஊரும் ஓர் ஊர் வருமா சார்? ஊர் சக ஊர் ஊர் ஓர் சக ஊர். ஒரு சக ஊர் ஒரு ஊர் வராது. ஒன்று சக ஊர் தான் வரும். ஓர் சக ஊர் சார். ஊர் சக ஊர். அத ஐநூறுல பிள்ளைகள் இப்படித்தான் கொடுத்திருக்குது. அதுல பிரச்சனை நம்ம அதுக்கு கொடுக்கலாம்.
ஒரு சகோதர ஒரு ரெண்டும் கொடுக்கலாம். அது இன்னும் ஊருக்கு சேர்ந்து வாரபடியா கொடுக்கலாம். அடுத்தது பாருங்க, பொம்மை சக நீர் வெந்நீர், அதுல முக்கியமானது உழவு. இதுல எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நாங்க என்னத்துக்குன்னு சொன்னா ஃபைனல் செமினாருக்கு செட் பண்ண விஷயங்கள் அது. தெரியும். அப்ப இதுல நாளைக்கு உங்களுக்கு இதை பற்றி படத்தோட விளக்கங்கள் வரப்ப இப்ப நாளைக்கு செமினார் மிஸ் பண்ணிடாங்க. 3 சக 100, 300, முன்பு சக 100, 90. இதுல டிஃபரெண்ட் இருக்கு பெரிய பேர். என்ன? இதுல நாளைக்கு இதெல்லாம் உங்களுக்கு பட விளக்கத்தோட உங்களுக்கு ஃபுல்லா ஒரு மீட்டெல்லாம் இருக்கு. ஏன்னா 2 செஷனும் செய்தாலே காணும். இவ்வளவு நாள படிச்சதை நாங்க ஒரு ஒரு முக்காவே தருவோம். ஏன்னா அப்ப நாளைய கருத்தரங்க நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் நீங்க 2 செஷன் காலையிலே நடக்கும், ஐக்கியம் 2 பேப்பர் நடக்கும். அதே போல